வாங்க இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் கறி விருந்து சிக்கன் பிரியாணி 1 கிலோ செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். 300 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனு, அது 1 கிலோ ரைஸ் வந்து எடுத்து அரிசி நல்லா நிறைய 3-4 முறை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு அதை ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்படியே எண்ணெய் வந்து 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு நெய், 200 கிராம் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு பட்டை, லவங்கு, ஏலக்காயெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராமுங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 100 கிராம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு எல்லா மசாலா கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கட்டு ஒரு ஒரு சின்ன கட்டு அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு 1/4 கிலோ தக்காளிங்க, பெரிய சைஸு தக்காளி 3 அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதெல்லாம் கட் பண்ணி நல்லா எண்ணெயில் போட்டு வேக வச்சுட்டு தயிர் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து 50 கிராமுங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து 2 பெரிய ஸ்பூனு அதை போட்டுக்கலாம். அப்படியே அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டே இருப்போம் எண்ணெயில். நல்லா கசந்து வந்த அப்புறம் எண்ணெய் வந்து மேலே நல்லா கசந்து வரச்ச சிக்கன் போட்டுடலாங்க. அப்போ நல்லா வந்து எண்ணெயிலேயே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி போட்ட மசாலா நல்லா வதங்கிச்சுன்னா பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி மேலே வரப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடலாம். இப்போ உப்பு மசாலா எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா சிக்கனில் அந்த மசாலாம் கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுடுவோம். எண்ணெயிலே அதை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் மூடியாச்சு. இப்போ எல்லாம் தண்ணி வந்து நம்ம எப்போ 1 கிலோ எடுத்துருக்கோம், இப்போ எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 அளவுங்க அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியை கொட்டி விடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு மூடி விட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். இது குக்கர்லலாம் பெரிய பாத்திரத்தில் ரவுண்டு பாத்திரத்தில் செய்ய போகிறோம். அது வெந்துகிட்டே இருக்குது. இப்போ சிக்கன் 65 போட்டு எடுத்துடுறேங்க. பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. 65 ரெடி ஆகிடுச்சி. எக்கு கூட வச்சு கறி விருந்துக்கு ரெடி ஆகிடுது. இப்போ தலைவாழை எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதான். பிரியாணி போட்டு எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா, தயிர் பச்சடி, 65 எக்குங்க ரெடி. பாருங்கள், கறி விருந்து ரெடி ஆகிடுது. 65ஓடு சேர்த்து சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு, ரைத்தா, எண்ணெய் கத்திரிக்காய்.